பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபை இரக்கமும் நிறைந்தவர். பேதுரு சொன்னார், நீர் வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது என்றார். அந்த ஆண்டவரை நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே, இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. Glory. பாவத்தால் உம்மை பிரிந்தேனே, உம் பாசத்தால் என்னை அணைத்தீரே. பாவத்தால் உம்மை பிரிந்தேனே, உம் பாசத்தால் என்னை அணைத்தீரே. சோகத்தால் நாளும் மூழ்கும் போது உம் நேசத்தால் என்னையும் நிரப்பினீரே. சோகத்தால் நாளும் மூழ்கும் போது உம் நேசத்தால் என்னையும் நிரப்பினீரே. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. கிருபைநாதர். Yes, Lord. பாடுகளால் உம்மை பிரிந்தேனே, உம் பாசத்தை உதறி தள்ளினேனே. பாடுகளால் உம்மை பிரிந்தேனே, உம் பாசத்தை உதறி தள்ளினேனே. உலக மாயை தேடினேனே, உண்மை அன்பை மறந்தேனே. உலக மாயை தேடினேனே, உண்மை அன்பை மறந்தேனே. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. Yes, Lord. என்னையும் ஆவியா நிரப்பிடுமே, எழுந்து ஒளி வீச செய்திடுமே. என்னையும் ஆவியா நிரப்பிடுமே, எழுந்து ஒளி வீச செய்திடுமே. என்னையும் தம்மை போல் மாற்றிடுமே. உமக்காய் ஊழியம் செய்திடுவே. என்னையும் உம்மை போல் மாற்றிடுவே.
இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து உன் அருகே கடந்து வந்து பிழைத்திரு, வாழ்ந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அங்கு விசாரித்து ஒரு மனுஷனை எப்படி பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை காப்பாற்றினேன் என்று சொல்லுகிறார். நீ உப்பால் கழுவப்படவும் இல்லை, நீ சுத்திகரிக்கப்படவும் இல்லை, மிதிக்கப்படுவதற்கு சாவதற்கு ஏதுவாக கிடந்த உன்னை பார்த்து உன் அருகிலே கடந்து வந்து வாழ்ந்திரு, பிழைத்திருன்னு சொன்னாரா. என்ன ஒரு அருமையான வார்த்தையில. ஆண்டவர் தான் நம்மளுடைய வாழ்வை விரும்புகிறவர், சுகத்தை விரும்புகிறவர், நல்லா இருக்குன்றது விரும்புவர். மனுஷன் வாயில உன்னை பேசி நல்லா இருக்குன்னு சொல்லுவான், ஆனா உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வன்கண், பொறாமை, எரிச்சல், இப்படி பொல்லாத உலகத்துல உன் அருகே கடந்து வந்து நமக்காக ரத்தம் சிந்தினவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு, என்ன வேலை இல்லையா, தொழில் இல்லையா, வருமானம் இல்லையா, என்னை நம்புகிறவன் வாழ்வான்னு சொல்றாருல்ல. உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். பிறந்த நாள் முதல் உங்களை பாதுகாத்தவர் இந்த நாள்ல வச்சுவாரா? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, சாகிறவனுடைய சாவை கூட அவர் விரும்ப மாட்டார். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், தவறு செஞ்சிட்டான், கண்டுபிடிக்கப்பட்டான், பிடிபட்டுட்டான், ஒத்துக்கிட்டான். இப்ப சொல்றான், நான் சாவுக்குரியவன் தான், என்னை கொன்றுங்க, அழிச்சிருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18:23 பார்க்கும்போது, சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்பாமல் அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரா. மனம் திரும்பணும். பொல்லாத வழியை விடும்போது கர்த்தருடைய சமூகத்துல வாழ்ந்திருக்க ஒரு வழி இருக்குங்க, பிழைத்திருக்க ஒரு வழி உண்டு என்று கர்த்தருடைய வேணும். உங்க காலத்துக்கு முன்னாடி ஏன் சாகணும்? ஒரு சின்ன பிரச்சனை வரட்டுமே, அநேகரால் தாங்க முடியாது. கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, மற்றவங்க முன்னாடி பேசிட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதை பெருசுப்படுத்தி நான் ஏன் இருக்கணும், ஏன் வாழணும். அநேகருக்கு பாருங்க தோல்வி பயம், பிசினஸ்ல தோல்வி பயம், வேலையில தோல்வி பயம், படிப்புல தோல்வி பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு தோல்வி பயம். இப்படி பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைக்கத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிழைத்திறப்பா, வாழ்ந்துருன்னு சொன்னாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ராஜா வீட்டு மனுஷன் இயேசுட்ட போய் ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறார், என் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, மரண அவஸ்தையா இருக்கு. இயேசு சொல்றாரு, நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டாலன்றி விசுவசிக்க மாட்டீங்களே. அற்புதம் அடையாளம் தானே உங்களுக்கு வேணும். அப்ப அவன் சொல்றான், பயந்து இவர் பேசுறத பார்த்தா இப்ப வரமாட்டார் இருக்கே, என் பிள்ளை மரிக்கும் முன்னே, சாவதற்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி அவனை வாழ வச்சார். அந்த நேரமே அவன் சுகமானானா. இன்னைக்கு எப்பேற்பட்ட வேதனையில, கவலையில, கண்ணீரில், போராட்டத்துல, பாடுகளை கடந்து போனாலும் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வந்துதான் அற்புதம் செய்யல, தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது நீங்க எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் பரத்திலிருந்து ஒரு வல்லமையை அனுப்பி வாழ்ந்திருக்கும்படி, பிழைத்திருக்கும்படி, அடைக்கப்பட்ட வழியை திறக்கிற தேவன், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து, எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து வேதனைப்பட்டு வாழ்கிறீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அத்தனை பேரும் பிழைக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி இரத்தத்திலே கிடக்கிற அவர்கள் அருகே கடந்து போய் வேலைக்கு ஒரு வழி, தொழிலுக்கு ஒரு வழி,
ஆண்டவரே, வியாதியிலே ஒரு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவையில்லாத பலவீனங்கள், போராட்டங்கள், மரண கண்ணிகள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளை வேலையடைத்து காத்துக்கொள்ளும். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கிருபையின் வாசல் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கட்டாய இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஆமென். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகி தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.